ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு பொடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பொடியை டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா போதும், உங்கள் ஹேர் உங்கள் ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட டெய்லி சமையலில் யூஸ் பண்ணுற பொருள் காஞ்சி போனால் தூக்கி போடுற கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலை பொடி தாங்க பார்க்க போகிறோம். டெய்லி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டோட இந்த பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த பொடியை நீங்கள் மதிய சாதம் கூட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி ஊத்தாப்பம் இல்லை தோசை கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்லாங்க. அவ்வளோ சத்தான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சமையலுக்கு மீதமான கருவேப்பிலையை நிழலே காய வச்சு எடுத்துருக்கேங்க. இது ஒரு 2 கைப்பிடி அளவு இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை கருவேப்பிலை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் இந்த டேபிள் ஸ்பூனில் தான் எல்லா பொருளும் எடுத்துருக்குறேங்க. எல்லா பொருளும் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப வறுக்க வேணாம், இதோட கலர் லைட்டாக மாறினா போதுங்க. இது லைட்டாக வறுபடுறதுக்கு அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 10 வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த பருப்போடு இந்த வரமிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது வறுக்கும் போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக கரிஞ்சிடும். நம்ம சேர்த்துன பொருளோட கலரெல்லாம் நல்லா மாறிடுச்சிங்க. நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை நீங்கள் தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம். பட் இது ஆல்ரெடி காஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமாக வறுப்பட்டுரும். அதனால தான் நான் இது கூடயே சேர்த்துக்கிட்டேங்க. உங்ககிட்ட பச்சை கருவேப்பிலை இருந்ததுன்னா தனியாக ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம போட்ட கருவேப்பிலையோட கலர் இந்த மாதிரி மாறி இருக்கணும். அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை எடுத்து நல்லா நுணுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயமும் இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு இது ஒருக்கா நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டிப்பாக பெருங்காயத்தை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் சேர்த்துக்கணுங்க. நீங்கள் உப்பை அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றி கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. இதை நல்லா பரப்பி விட்டுருங்க, அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். இது இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். வறுத்த பொரி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இட்லி தோசை சாதம் கூட சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இந்த மாவு கொஞ்சம் சூடாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி தட்டில் கொட்டி இது நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஏகமாக பரப்பி விட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறையா வீடியோஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பொடி நல்லா ஆறிடுச்சு. இது ஆறினதுக்கு அப்புறமா ஒரு சம்படம் இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் இந்த கருவேப்பிலை பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நீங்கள் கடைகளில் பொடி வாங்கவே மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.